என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார். அப்ப அவர் நோக்கி பார்ப்பதற்காக நான் என்ன செய்யணும்? படணும், பிரயாசப்படணுமே தவிர நான் அதைரியமா புலம்ப அவர் நோக்கி பார்க்கறதுக்கு தள்ளிட்டு போயிடும். எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுப்பாரு. இப்ப ஏன் அவரை நோக்கி பார்க்க சொல்றாரு? உங்க காதுக்கு வரணும், நீங்க என்ன நோக்கி பாருங்க. எது வரைக்கும் நீரு மறந்துருப்பீங்க. என்னை நோக்கி பாருங்க. என்னை நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா என் பிரேயர் உங்களுக்கு கேட்கும். மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கு. இந்த பிரச்சனை வரும்போது, சஞ்சலங்கள் நிறைந்து இருக்கும்போது, நம்ம எதிரியானவன் சத்துருவோட தலை உயர்ந்து இருக்கும்போது, கடவுள் நம்மளை நோக்கி பார்க்காம அவருடைய காதுகளில் என்னுடைய ஜெபங்கள் ஏறாமல் இருக்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? மரணத்தை சந்திப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படும். அந்த புலம்பல்ல கூட சத்தியத்தை என்ன செய்யல, அவரு மாத்தி பேசல. மரணத்தை என்னன்னு தான் சொல்றாரு, நித்திரன் தான் சொல்றாரு. அதை முடிவுன்னு என்ன செய்யல அவரு. இப்ப தானியேல் 12:2 வாசிக்கிறோம் இல்லையா? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர், சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்க. அப்போ இவர் புலம்பல்ல கூட பொய் வரல, அசத்தியம் வரல. எதுதான் வருது? சத்தியம் தான் வெளியே வருது. இப்போ கண்களை தெளிவாக்குறதுக்கு வெளிப்படுத்தல பரிசுத்த ஆவி கழிக்கும். அந்த பரிசுத்த ஆவி என் உள்ளத்துல வந்து என் உள்ளத்துல எழுதி என்னை வாழ வைக்கிற இன்னொரு காரியமும் அதே தெளிவா தருது. எது? சங்கீதம் 19:8 கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கற்பனையை ஒத்துக்கிறவன், ஏத்துக்கிறவன், அதுக்கு கீழ்ப்படுகிறவன், அதன்படி வாழ்கிறவனுக்கு தான் கண்டிப்பாக ஆவி தெரியுது. தெளிவா கற்பனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் என் பார்வை தெளிவா இருக்கும். என் பார்வை தெளிவா இருந்தா என் வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரு. சீஷர்கள் 3 பேரை கூப்பிட்டு போனாரு. சொன்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சு? கன நித்திரை வந்துச்சு. கொஞ்சம் நெஞ்ச நித்திரை இல்ல. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆவி உற்சாகம் ஆனா மாம்சமும். ஆனா இதை மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசைப்படுறாரு. அதுக்காக நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் என்னவா இருக்கிறாரு? ஆயத்தமாவும் இருக்கிறார். ஆலோசனையை கொடுக்கிறார். நான் பரிசாரி அதுதான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நான் அதுதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? கற்பனைகளை கொடுத்துருக்கிறேன். அந்த கற்பனைகளை படிக்க, தியானிக்க, அது கற்பனை வெறும் இதை செய்ய இதை செய்யாதுன்ற ஒரு சட்டத்திட்டமா பார்க்காம அதை நாம் குணலட்சணமாக மாற்றிக்கொள்ளும் போது அது எனக்கு கண்களை என்ன செய்யும்? தெரிவிக்கும். ஆறு அடையும்படி பரிசுத்த ஆவி ஆகிய கலிக்கத்தை பெற்றுக்கொண்ட லவரிக்கை